welcome to Ramy's vlog. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சண்டே அவுட்டிங் vlog தான் பார்க்க போறோம். நாங்க லாஸ்ட் சண்டே பாத்தீங்கன்னா Plaza Singapura போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாலுக்கு போயிருக்கேன். இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் மால் இன் சிங்கப்பூர்னு சொல்லலாம். இந்த மால் வந்து 1970ஸ்லயே வந்து பில்ட் பண்ணி மால் பாத்தீங்கன்னா பெரிய மால், நிறைய கடைகள் இருந்தது. அந்த மாலோட என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த பாப் மார்ட் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ஒரு டாய் ஷாப் வந்து வச்சிருந்தாங்க. இது ஒரு சைனீஸ் டாய் ஷாப். அந்த டாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியும் அதோட ப்ரைஸும் ரொம்ப காஸ்ட்லியான ப்ரைஸ் தான். ஆனால் அந்த டாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லையும் நிறைய குட்டி குட்டியாக அழகழகாக டாய்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு கான்செப்ட் படி ஒரு கேட் ரிலேட்டட் ஃபேமிலி மாதிரி. இது பார்த்திங்கன்னா எல்லாம் கேட் பெயிண்ட் பண்ணுற மாதிரி. அது வந்து இந்த கேட் லவர்ஸ் வந்து கேட்டு வந்து ரொம்ப பிடிக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த ஸ்பாஞ்ச் பாப் அந்த கார்ட்டூன் பிடிக்கும். அது ரிலேட்டடான டாய்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன் மூவிஸில் வர்ற மாதிரியான டாய்ஸ் வந்து சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பிரின்சஸ் டால்ஸும் வந்து இருந்தது. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த கடைக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே இந்த பிடிக்கும். நல்ல யூனிக்கான கலெக்ஷன்ஸ் சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹோம் ஃபர்னிஷிங் கடைக்கு தான் போயிருந்தோம். ஸோ ஓகே, இது வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருக்கிற ஹோம் ஃபர்னிஷிங்ஸ். உள்ளே என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சும்மா வந்து பார்க்க போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸோட அந்த ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து அவங்களோட அந்த ரைஸ் கிராக்கர்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ஸ்டைல் இது இருக்கிற அந்த கப்பு, அப்புறம் பவுல், பிளேட் இந்த மாதிரி வந்து நிறையா இருந்தது. அப்புறம் வந்து உட்டன்லையும் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. உட்டனில் இந்த சாலட் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி சூப் இதுக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கான பெரிய பெரிய பவுலு இந்த மாதிரி இருந்தது. இது வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இந்த கடாய் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான, கீழே ஒரு ஷேப், அதுக்கு மேலே கொஞ்சம் இன்னொரு டிஃப்ரெண்டான ஷேப்பில் வந்து அந்த கடாய் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரியான கப் மேட் அதுவும் நிறைய டிசைன்ஸில் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட் ஹோல்டர், நிறைய ஆர்கனைசிங்க்கு தேவையான நிறைய திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், அப்புறம் வந்து கண்டெய்னர்ஸ் அதுவும் வந்து நிறையா இருந்தது. அது மட்டும் இல்லை, நிறைய அந்த டாய்லெட்ரீஸும் ஐட்டம் நிறையா இருந்தது. இந்த மாதிரி பர்ஃப்யூம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனித்தனியாக பாட்டில், ஷாம்பூ, அப்புறம் வந்து பாடி ஸ்க்ரப், இந்த மாதிரி நிறைய இது இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ்க்கும் ஒரு ஹோல்டர், ஒவ்வொரு டூத் ப்ரஷ்க்கும் ஒரு ஹோல்டர் மாதிரி இருந்தது. அது ஒவ்வொன்றும் ரேட்டும் பார்த்திங்கன்னா $4 சம்திங் அந்த மாதிரி ரேட்டில் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராவலுக்கு தேவையான ட்ராவல் சூட் கேஸ், அப்புறம் வந்து ஹெட் பில்லோ, இந்த மாதிரி நெக் பில்லோ, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஃபர்னிஷிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபர்னிஷிங். டேபிள், ரைட்டிங் டேபிள், அப்புறம் வந்து ஸ்டடி டேபிள், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு சின்ன சைஸ்லேயே எல்லாமே வந்து இருந்தது. ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவு மீடியம் சைஸில் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பாடி ஷாப் போயிருந்தேன். இங்கே வந்து பாடி வாஷ்க்கு வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. 2 பாடி வாஷ் பாட்டில் வாங்கினா நமக்கு வந்து $49 அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து 2 பாடி வாஷ் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் ஃப்ளேவர், இந்த பிரிட்டிஷ் ரோஸ், அது நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரில் இருக்கிற இன்னொரு பாடி வாஷ், அதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாப் வந்து நம்ம போகும்போது ஒரு கண்ணில் பட்டது. இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் செம்மையாக வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸ்.
ரேட்டு வந்து ஓரளவு அஃபோர்டபுள் ரேட்டில் தான் வச்சுருந்தாங்க. மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் அப்புறம் வந்து கிட்ஸுக்கும் வந்து தனியாக வந்து செக்ஷன் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்போட நேமை தான் வந்து நான் மறந்துட்டேன், நானும் வந்து எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுற ஐடியா இருந்தது, உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸில் ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளாசா சிங்கப்பூரா ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து மற்ற மாலில் பார்க்கல. மேபி வந்து ஆர்ச்சர்ட் ரோடில் இருந்திருக்கலாம், நான் வந்து அங்கெல்லாம் நான் இன்னும் போகலை. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஓரளவு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வச்சுருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி டாப் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து டாப்ஸ் வச்சுருந்தாங்க. பிங்க் ஒன்லாம் நல்லா இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே எடுக்கலை, ஏன்னா நான் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போதே நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் எதுவுமே எடுக்கலை. நீ ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேணாம் சாக்லேட் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சாக்லேட் தான் வாங்கினேன். நான் நிறைய வந்து பிராண்டடான சாக்லேட், அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா குவாலிட்டியான சாக்லேட்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணது, அப்புறம் வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸோட சாக்லேட் மிக்ஸ் பண்ணி வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சாக்லேட்ஸ் வந்து வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சாக்லேட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து ஜெல்லி இது மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் இந்த கடையில் எதுவுமே ஷாப்பிங் பண்ணல. ஆனால் என் பொண்ணு வந்து அந்த ஷாப்பிங் பேக்கை தூக்கி மாட்டிக்கிட்டா. ஆனால் எதுவுமே வாங்கலை, அந்த 2 சாக்லேட் தான் வாங்கியிருந்தோம். ஜெல்லிஸும் ஒன்று இருந்தது, ஃப்ரூட் ஜெல்லி, அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸில் கூட அந்த ஃப்ளேவர்லேயும் ஜெல்லி, இந்த மாதிரி ஃப்ரூட் ஜெல்லிஸ், ஃப்ரூட் கம்மி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெக்னாலஜி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். அதுவும் இந்த பிளாசா சிங்கப்பூரா மாலில் தான் பார்க்குறேன். மொபைல் சார்ஜிங் ஸ்டேஷன்ற ஒரு இது வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் வந்து எந்த பின்னோ அதுக்கேற்ற மாதிரியான பின் வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒரு வயர்லெஸ் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரியான டெக்னிக். ரொம்ப சூப்பரானது. இப்போ சடனாக நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம், சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பவர் பேங்க் அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் அதுக்கான ப்ரைஸும் வந்து வேறு மாதிரி இருக்கும். மேபி வந்து $20 நினைக்கிறேன். நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் இதை டெக்னாலஜி யூஸ் பண்ணோம், நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் தான். தாயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு வெஜிடேரியன்ஸுக்கும் தாய் ரெஸ்டாரண்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. எனக்கு வந்து தாய் ஃபுட்டில் பிடிச்சது இந்த பேட் தாயும் நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து அவங்க கறியும் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேட் தாய் நூடுல்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்னு சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு சைடில் வந்து கொஞ்சம் பீனட்டு, சுகர், அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், லெமன் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதை நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அவங்க வந்து மிக்ஸ் பண்ணாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், அப்புறம் வந்து க்ரீன் சிக்கன் கறி. இது வந்து ஃபேமஸான ஒரு தாய் ஃபுட்டு தான். ரெண்டுமே நல்லா சூப்பராக இருந்தது. அது வந்து கோகோனட் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில். அப்புறம் வந்து இந்த தாய் ஹர்பு சிக்கன் அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த சிக்கன் அவ்வளோவா நல்லா இல்லை, ஆனால் அதுக்கு கொடுத்த சாஸ் வந்து சூப்பராக இருந்தது. அது ரெண்டும் வச்சு மேட்ச் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கடைசியாக வந்து டெசர்ட்க்கு வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. ஆனால் வந்து அவங்க கொடுத்த அந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப திக்காக இருந்தது. அதாவது அவங்க நல்ல ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க கொடுத்த க்ரீம் வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால் அந்த ஹோல் டெசர்ட்டையும் அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் பண்ணிடுச்சு. மற்ற கடையை நான் இன்னொரு கடையில் ட்ரை பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டிக்கி ரைஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட், இது வந்து என்னோடய ஃபேவரட். எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டட்டெல்லாம் வாங்குறது பிடிக்கும். ஸோ அந்த கடைக்கு வந்து நான் வந்திருந்தேன். இது வந்து 5 for $12 அப்படின்ற ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய குட்டி குட்டியான கலெக்ஷன்ஸ். இந்த அளவு கூட லாங்கெல்லாம் வாங்க மாட்டேன், நான் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறது தான் வாங்குவேன்.
அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வந்து வேலண்டைன்ஸ் டே அந்த மந்த்துனால நிறைய வந்து ரெட் கலர் ரிலேட்டடான நிறைய இயரிங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன மாதிரியான ஸ்டட் வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். ரொம்ப வந்து க்யூட்டாக குட்டி குட்டியாக நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து மிஸ்டர் கோகோனட் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு வந்திருந்தோம். இது வந்து நான் ரொம்ப நாளாக இந்த இதை வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த கடையில் அவ்வளோ பெரிய க்யூ நிற்கும். அந்த அளவுக்கு அது வந்து டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணேன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஆலிவேரா போட்டுக்கலாம், நிறைய சீட்ஸ் ஆப்ஷன், அப்புறம் லெஸ் ஐஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வச்சுருக்காங்க. அதுவும் நிறைய ஃப்ளேவர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா கோகோனட் பேஸ் பண்ணி தான் இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அந்த கோகோனட் வாட்டர், அந்த கோகோனட் பல்ப், அதை வச்சு தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ வந்து சூட்டபிள் ஆகலை. ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. இந்த ஸ்மூத்தி, இந்த ஷேக் இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அன்றைக்கி எனக்கு இந்த டேஸ்ட் ஒத்து வரல. ஓகே, நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து நான் வாங்கின ஸ்டட்டு. ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்லேயே இருக்கும். இது வந்து தனித்தனியாக இருக்கும். இது வந்து நம்ம சேர்த்து வச்சு மாட்டிக்கணும், அந்த மாதிரியான ஒரு இது வந்து க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சின்னது தான். இது எல்லாமே வந்து என் பொண்ணும் வந்து அவளும் 2 செலக்ட் பண்ணால். ஏன்னா அவளுக்கும் வந்து இயரிங்ஸ் போடுற நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டட்டு போடணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஸோ அவளும் 2 வாங்கினா. இது வந்து பிளாக் கலர், நல்ல வந்து ஷைனிங்கான ஒரு ஸ்டோன். கடைசியாக பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூ ஸ்டோன் வச்ச மாதிரி. இது வந்து என் பொண்ணு தான் செலக்ட் பண்ணாள். ஸோ அவளுக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் எங்களுடைய சண்டே அவுட்டிங். ஒரு ஷாப்பிங், ஒரு வெளியே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதுனா அது இந்த மாதிரியானதான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.